வணக்கம். சுடிதார் டாப்ஸ் எப்படி வெட்ட போகிறோங்கிறத அளவெடுத்து எப்படி வெட்ட போகிறோங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையானது அளவு சுடிதார் ஒன்று, நல்லா சரியான அளவு சுடிதார் ஒன்று எடுத்துக்கோங்க. டேப்பு, சிசர், அளவு போடுறதுக்கு மார்க். சுடிதார் துணி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் லேசான துணின்றதுனால இதுக்கு லைனிங் துணி வந்து 2.25 மீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ அளவு எப்படி அளவு எடுத்து எப்படி வெட்ட போகிறோங்கிறத பார்ப்போம். இதில் வந்து கரபாகம் கொடுத்துருக்காங்க. இந்த சுடிதாருக்கு கரபாகம், அதனால் துணியை வந்து இப்படி போட முடியாது. அதாவது இப்படி போட முடியாது. இந்த பாகத்தில் இருக்கிறதுனால, இந்த பாகத்தில் கரை இருக்கிறதுனால இதை வந்து தனித்தனியாக போட்டு வெட்டிக்கணும். நம்ம மேல் பாகம் வருவதுக்கும் முன்னால் ஒரு பகுதிக்கும் பின்னால் ஒரு பகுதியுமா எடுத்துக்கணும் தனியாக துணியை. இது வந்து சுடிதாரில் எவ்வளோ இருக்குன்றது அளவு எடுத்துட்டு நம்ம வந்து வெட்டிக்கலாம். இது வந்து அளவு வந்து முதல்ல எடுத்துக்கணும். அதாவது இந்த ஷோல்டர்லேருந்து நீளத்தை முதல்ல எடுத்துக்கோங்க. நீளம் வந்து இந்த சுடிதாரில் 38 இருக்குது. நீளம் வந்து 38 இருக்குதுல. இதில் 1 இன்ச்சு மடிப்புக்கு விடுவோம். கீழே உள்ள பாகத்தில் மடிப்புக்கு விடணும் 1 இன்ச்சு. 39 ஆகும். மேலே ஷோல்டரில் தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விடுவோம். 39 ஒரு 39.5 வருது. நீங்கள் 40 எடுத்துக்கோங்க. 40 எடுத்துட்டு நீளத்தை 40 இன்ச்சு நீளம், அகலம் வந்து 9.5 இருக்குது. அதாவது இந்த சுடிதாரை கூட நீங்கள் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அதாவது பின்னால் சுடிதாரை பின்னால் இப்படி போட்டுக்கிட்டோம்னா, திருப்பி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பாகத்தை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த பிடிப்பு பாகத்தையும் நீளம் வந்து இப்படி அளந்தோம். நீளத்தை இப்படி அளந்தோம். 40 இருக்குது. இது வந்து இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். துணியிலே பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து 10 இருக்குது. 10. அதாவது இப்போ நம்ம இந்த துணியில் நம்ம இதெல்லாம் அளந்து எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 துணியாக 2 ஒன்று போல் இருந்துச்சுன்னா, அதாவது எப்படின்னா கரபாகம் இல்லைன்னா நீங்கள் இப்படி போட்டுக்கலாம் துணியை. கரபாகம் இல்லைன்னா இந்த நீளமாக நம்ம இந்த மாதிரி நீளமாக 2 இதாக மடித்து துணியை வந்து இப்படி இருக்கிற துணியை இப்படி மடித்து நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த துணியில் வந்து கரபாகம் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஒவ்வொரு பாகமாக எடுத்து நம்ம வெட்ட போகிறோம். இப்போ வந்து நீளம் 40 பார்த்தோம். இதில் நீளம் நம்மளுக்கு இது இருக்கிறதுனால தேவையில்லை. அகலம் மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கணும். அகலம் மட்டும் நம்ம 10 பார்த்தோம். 10 அது 2 டபுளாக பார்த்தோம். இப்போ 21 வேணும். 21 இதை அளந்து எடுத்துட்டு
நான் ஒரு அளவு அங்கே போட்டு வச்சுருக்கேன். இந்த இதுக்கு வெட்டி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு வெட்டி எடுத்துட்டேன் நான். இந்த துணியிலையும் அது மாதிரி வெட்டிட்டோம். துணியை வெட்டியாச்சு. இப்போ அளவு போடுறதுக்கு தேவையான துணியை எடுத்துருக்கோம். இப்போ ரெண்டாக மடித்து போட போகிறேன். ரெண்டாக இப்படி மடித்து போட்டுட்டு நல்லா துணியை நல்லா ஒன்று போல் வச்சுட்டு இதில் அளவு போட்டுக்கணும். இப்போ நீளம் வந்து 40 எடுத்தோம். நீளம் வந்து 40, அகலம் வந்து அகலம் வந்து 11 எடுத்தோம். இதில் 13 இருக்குது. இதை அப்படியே கூட விட்டுருவோம். 13, 12 கூட குறிச்சிக்குவோம். 11 எடுத்தோம். 12 கூட அளவு வச்சுக்குவோம். 12. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம ஷோல்டர் பார்க்கணும். இப்போ அதாவது கழுத்தளவு முதல்ல பார்த்துட்டு இப்போ இந்த அளவு தான் நம்மளுக்கு துணி தேவை. இந்த அளவு வந்து நம்மளுக்கு வெட்டிடலாங்க. இதை வெட்டிக்கலாம் நம்ம. கழுத்தளவு வந்து இந்த சுடிதாரில் வந்து அதாவது இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி வந்து இதை இப்படி எடுத்து இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுக்கணும். ஷோல்டர் பிடிச்சி இதில் வந்து இந்த சுடிதாரில் வந்து இந்த கழுத்துக்கு வந்து துணி கொடுத்துருக்காங்க. கழுத்து நீளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இறங்கிட்டு வரனால துணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த துணி இல்லாமல் இப்போ இதில் நல்லா அளவு போட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அளவான சுடிதாரை எடுத்துக்கிட்டு அந்த சுடிதாரில் எவ்வளோ அளவு இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ அளவு எப்படி எடுக்கணுங்கிறது தான் சொல்கிறேன். நான் இந்த அளவே போடக்கூடாது, நீங்கள் போட்டுறாதீங்க. இதில் வந்து முதல்ல கழுத்து அளவு எடுத்துக்கணும். கழுத்து அளவு வந்து இந்த சுடிதாருக்குள்ள இந்த இது அதாவது இந்த பக்கத்தில் சரியாக வரல, நேராக வச்சு
இதிலேருந்து பார்க்கணும். நீங்கள் இந்த அளவுலேருந்து இந்த இதிலேருந்து இங்கே வச்சு இந்த இதிலேருந்து பார்க்கணும். இப்போ இது வந்து 2.5, அதாவது நம்மளுக்கு இந்த கழுத்தளவு வந்து 2.5 இருக்குது. இந்த இதில் வந்து நம்ம இதில் வச்சோம்னா 2.5 இருக்குது. 2.5 அளவு. இப்போ வந்து இங்கே 2.5 அளவு எடுத்துக்கணும். இப்போ ஷோல்டர் வந்து ஷோல்டர் 3.5 இருக்குது. அதாவது இதில் 3 இருக்குது. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு விடணும். 3.25. ஷோல்டர் வந்து 3.25. கை நீளம் வந்து இதில் வந்து 6 இருக்குது. இது வந்து தையலுக்கு நேராக இருந்தால் தையலுக்காகவும் நம்ம பார்க்கணும். அதனால் இதை வந்து 5.5 இருக்குது. இங்கே தையலுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். 6 இன்ச்சு இங்கே. இப்போ நீளம் எடுத்தோம். நீளம் 40 எடுத்தோம். அகலம் வந்து இதில் 10.5 இருந்துச்சு. நான் 11.5 போட்டிருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டாலே நல்லது தான். அதாவது நம்ம தச்சுட்டு மிச்ச துணியை கட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னால் நம்ம குறைய எடுத்துட்டோன்னா தைக்கும்போது துணி இல்லைன்னா இதாக இருக்கும். அதனால் கூட ஒரு இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. 12, 12.5 கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அந்த துணியில் எவ்வளோ வருதோ அதோட நீங்கள் ஒரு இன்ச்சு சேர்த்தே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதில் போட்டேன். இப்போ ஷோல்டர் இப்படி வரைஞ்சிக்கும். இதில் 1.5 இன்ச்சு ஷோல்டருக்கு வந்து எடுத்துட்டோம். இதில் கழுத்தளவு வந்து 2.5, அதாவது 2.5 போட்டோம். நம்ம 2.5 இருந்து ஒரு பா சைஸுக்கு போட்டுக்கணும். நம்ம நீளம் அகலம் தான் எடுத்தோம். நீளம் எவ்வளோன்னு எடுத்துக்குவோம். அதாவது இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இந்த நம்ம இந்த கழுத்து இறக்கம் இருக்குல்ல, அந்த இதில் இருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து 7 இருக்குது இதில். ஸோ அந்த தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விடுவோம். 7.5 இருக்குது இதில். இதை வந்து இப்போ நான் இதில் வந்து இறக்கமாக இருக்கிறதுனால இந்த துணி கொடுத்து வச்சதுனால கொஞ்சம் கம்மியாக நான் எடுத்துக்கிறேன். இதில் 7.5னா 6 எடுத்துக்கிறேன். எடுத்துருக்கேன். இப்போ இந்த துணியில் வந்து கழுத்து வந்து நீங்கள் வெட்ட வேண்டாம். இந்த மேல் பாகத்தில் நம்ம லைனிங் கொடுக்கறதுனால மேல் பாகத்தில் உடனே கழுத்தளவு வச்சு வெட்டிடாதீங்க. இந்த ஷோல்டர் வரைக்கும் வெட்டிக்கோங்க. ஷோல்டர் வரைக்கும் வெட்டிட்டு நீங்கள் வந்து அப்புறம் லைனிங் துணியில் வெட்டி எடுத்துட்டு அப்புறம் இதில் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ 40 நீளம் போட்டோம். அதாவது இந்த பக்கம் வந்து கரை இருக்குது, கரைபாகம் இருக்குது. இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஒரு பக்கம்தான் கரை இருக்குது, இந்த சைடு கரை இருக்காது. அதனால் நீங்கள் வந்து நம்ம வந்து இதுக்கு தேவை வந்து நம்மளுக்கு இந்த துணியில் 38 தான் இருக்குது. நம்மளுக்கு நீளம் 38, 39 இருந்துச்சு. நம்ம இதுக்காகவே இந்த தைக்கிறதுக்காகவே ஒரு 1/2 இன்ச்சு கூட விட்டுருக்கேன் நான். அந்த பக்கம் தைக்கிறதுக்காக 40 எடுத்திருக்கேன் நான். 38 இருக்குங்கிட்டு இங்கிட்ட ஒரு 1 இன்ச்சும் மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எடுத்திருக்கேன். 39 வந்து இந்த கரை பாகத்தில் நம்ம வந்து இந்த கரைக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேல் பக்கம், அதாவது நம்ம பின்னால் முதுகு பக்கம் உள்ள துணிக்கு வந்து கரை கொடுக்கல.
அதனால் நம்ம வந்து இதை மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் சேர்த்து எடுத்துருக்கேன். இப்போ இந்த துணியில் 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் அது மாதிரியே இப்போ பின்னால் உள்ள பாகத்துக்கு, அதாவது முதுகு பக்கம் உள்ளதுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்ச்சு போல் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த அளவை எப்படி போட போகிறோன்றத சொல்கிறேன். இப்படி இந்த விரிவான பாகத்தில் இருந்து நல்லா இப்படி மடித்து எடுத்துக்கிட்டு, இப்போ இந்த பக்கம் கழுத்து வெட்டக்கூடாது. நம்ம இந்த இது மட்டும் போட்டு வச்சுருக்கேன் சார். இப்போ இந்த துணியில் இப்போ இந்த கழுத்து வர்றதுக்காக நான் இந்த பக்கம் மேல் பக்கம் போட்டேன். இப்போ மறுபடியும் உள்ள பக்கம் வந்து இப்போ 4 பக்கம் ஒன்று போல் இருக்கிற மாதிரி நல்லா மடிச்சுட்டு நல்லா அளவில் வந்து நம்ம நல்லா கரெக்டாக போட்டுக்கணும். நம்ம வந்து அந்த முதுகு பக்கத்துக்கு உள்ள துணி வந்து அது கொடுத்துருக்கிறனால நம்ம இங்கே வச்சுக்கிறோம். நம்ம ஷோல்டரில் நம்ம இப்போ கணக்கு பார்த்து தான் நம்ம துணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த துணி வந்து ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச்சு எடுத்துருக்கோம். நம்ம இதில் இப்படி மடக்கி தச்சிருக்கிறனால இப்படி நீட்டி வைக்க முடியாது. அதனால் இதிலேருந்து நம்ம வச்சுக்கிறோம். இங்கே தையலுக்காக இது வந்து நான் இப்படி மடித்து வச்சுருக்கேன்னா இது வந்து தையலுக்காகன்னு இது பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து இப்போ மடித்து வச்சுருக்கேன். நான் வந்து கையளவு எடுத்து மார்க் போட்டேன். இப்போ இந்த பாகத்துக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த ஷோல்டர் குறிச்சாச்சு, இந்த கையளவும் குறிச்சாச்சு. அதாவது கொஞ்சம் நம்ம வந்து இதில் 11 இருக்குது. நம்ம அளவெடுத்தது வந்து 11 எடுத்தோம், 11 எடுத்தோம். அளவு வந்து 11 எடுத்துருக்கோம். இப்போ 12 கூட 1 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். நம்ம தைக்கும் போது நம்ம கொஞ்சம் தேவையில்லாததை வெட்டி இது பண்ணிவிட்டு தேவையானதுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து இப்படி நம்ம இந்த ஓப்பன் சைடு வந்து எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் அளந்துக்கணும். அது போடுறவங்க கொஞ்சம் அளந்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லா சரியாக கரெக்டாக வரும். ஓரளவு ஒரு 4-5 சுடிதார் போட்டிங்கன்னா அப்புறம் துணியிலேயே அப்படி டக்கு டக்குன்னு போட்டு வரைஞ்சி நம்ம போட்டு வெட்டிடலாம். இது ஃபஸ்ட்டு போடுறதுனால கொஞ்சம் அளந்து எடுத்துக்கிட்டால் கரெக்டாக வரும். இது வந்து இந்த ஓப்பன் சைடு பக்கம் வந்து அதுவும் நம்ம அப்படியே 11 எடுத்துக்குவோம். கூட ஒரு 12 வச்சுக்குவோம். இப்போ இந்த இது வந்து நம்ம மடித்து தைக்கணும். 1 இன்ச்சு விட்டு மடித்து தைச்சிக்கணும். சுடிதார்கிட்ட இந்த சைடில் வந்து அதாவது விரிவான பாகம்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிவிட்டு இந்த மடித்து தைக்கிறதுக்காக வந்து நம்ம 1 இன்ச்சு எடுத்துக்கலாம். நம்ம இங்கே வந்து 10 எடுத்துருக்கோம். 10க்கு 11 12 எடுத்துருக்கோம். நம்ம இதில் 12 இருக்கட்டும்னு எடுத்துருக்கோம். இப்போ அந்த இதுக்கு அப்படியே வளைச்சி இந்த அளவு கொஞ்சம் இது பண்ணி இந்த இதுக்கு அப்படியே கொஞ்சம் அதாவது ஒரு இதுக்கு கொஞ்சம் சுருக்கி கொண்டு வந்துடுங்க. இந்த விரிவான பாகம் வந்து எவ்வளோ எடுத்தோம்னா இதில் 11 இருக்குது. அதாவது இதுதான் விரிவான பாகம். கீழே அதாவது நீள அளவு எடுத்தோம்ல, நீள அளவு எடுத்ததில் சுடிதார் கீழே உள்ளது தான் விரிவான பாகம்னு சொல்லுவாங்க. இந்த இதை நல்லா நல்லா வச்சுட்டு நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். இது வந்து 11 இருக்குது. நம்ம இந்த மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு விடுவோம். இப்போ இங்கே 12 11 12 நம்ம இந்த 13 எடுத்துருக்கோம். 12 எடுத்துருக்கோம் நம்ம இந்த அளவு.
இந்த அளவே அப்படியே நம்ம இது பண்ணி கொண்டு வந்துட வேண்டியதான். இப்போ இங்கே நம்ம இங்கே 12 விட்டுருக்கோம், அளவு எடுத்துருக்கோம். அப்படியே நீங்கள் அப்படியே சரித்து அப்படியே கொண்டு வந்துடுங்க. அப்படியே நெட் அளவை அப்படியே போட்டு சாய்வை போட்டால் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அப்படியே நீளமாக அப்படியே எடுத்துருங்க. நம்ம பிடிக்கும்போது இப்படி வளைச்சி பிடிச்சிக்கலாம், இப்படி வளைச்சி பிடிச்சிக்கலாம். இப்போக்கி அப்படியே நம்ம நேராகவே கொண்டு வந்து இந்த அளவுக்கே நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து 1 இன்ச்சு விட்டால் போதும். நம்ம அடித்து தைக்கிறதுக்கு வந்து 1 இன்ச்சு விட்டால் போதும். அளவு எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறமா வெட்டணும். வெட்டுறது வந்து எடுத்துட்டோம்லேன்னு வெட்டிடக்கூடாது. அளவு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா எல்லாம் சரியாக போட்டிருக்காமா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் வெட்டினோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். துணி நல்லா மடித்து போட்டு கீழே உள்ள துணியும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஒன்று போல் வச்சுட்டு அளவு போடணும். இங்கே வந்து நம்ம வந்து 11.5 இருக்குது, 11.5 இருக்குங்க. அதே இதுக்கு கீழேயும் விரிவான பாகமும் 11.5 தான் வருது நம்மளுக்கு. 12 கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அளவு பார்த்துட்டு தேவையில்லைன்னா வெட்டிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு இதில் உள்ள அளவே நம்ம வச்சுக்கணும். இதில் 11 இருக்குது, 11.5 இருக்குது. இதில் நம்ம 1 இன்ச்சு எடுத்துருக்கோம் கூட. இருக்கு 1 இன்ச்சு எடுத்து 12க்கு வெட்டியிருக்கோம். நம்ம வெட்ட போகிறோம். இப்போ அளவு போட்டாச்சான்னு பார்த்துக்குவோம், கரெக்டாக போட்டிருக்கோமான்னு பார்த்துக்குவோம். இது வந்து இந்த இது வந்து கீழே கரப்பாக இல்லாதனால இது மடித்து தைச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம அப்படியே நம்ம கரப்பாகத்தை அப்படியே விட்டோம். நம்ம இதில் இங்கே வந்து ஷோல்டருக்காக இங்கே விட்டுருக்கோம். நம்ம இப்போ மேல் துணி நம்ம வந்து இந்த துணிக்கு லைனிங் கொடுத்து தைக்கிறதுனால நம்ம இந்த கழுத்து பாகத்தை நம்ம வெட்டக்கூடாது. நம்ம அப்படியே துணி எடுத்துட்டு துணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இது வந்து முரடாக இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு இதுதான் தையலுக்கு, இந்த அளவு தையலுக்கு இருக்கிறதுனால நம்ம இதை தேவையில்லைன்னு நம்ம கட் பண்ணிக்கணும். இங்கே வரும்போது கொஞ்சம் நம்ம இந்த துணியில்
இந்த இது வந்து நம்ம லைனிங் துணியில் கழுத்தை வெட்டிக்கலாம்.